அனைவரையும் வரவேற்கிறேன். அதாவது மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிவிகே சார்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதற்கு போட்டியிட்ட எல்லாருமே வந்து படிச்சது ஒண்ணு, மக்கள்கிட்ட சொன்னது ஒண்ணு. என்ன, பிகாம் படிச்சுட்டு டாக்டர்னு போட்டிருக்காங்க. அதாவது வந்து பிகாம் படிச்சுட்டு டாக்டர்னு போட்டு, என்ன எம்காம் படிச்சு இன்ஜினியர்னு போட்டு சும்மா என்னத்தையாச்சும் அடிச்சு விட்டு, ரஜினி முருகன் படத்துல கூட முருகன்கிறது உன் பேரு, ரஜினிங்கிறது நீ என்ன படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்ட மாதிரி இன்னைக்கு வந்து குண்டக்க மண்டக்க போட்டு தெளிவாங்க அப்படின்னு யார் சொல்றா? நம்ம சோசியல் மீடியால எல்லாம் மக்கள் ஃபயர் கொடுக்குறாங்க. நம்ம சோசியல் மீடியால யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் எல்லாம் தெருக்கி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்துட்டு அதை பத்தி ஏதாவது பார்க்க போறோம். அதாவது அவங்களுடைய அஃபர்டபிள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுக்குறாங்களாம். எப்படி அவங்களுடைய அஃபர்டபிள்ல தேர்தல் ஆணையத்துல அவங்களுடைய ஆவணத்தை கொடுக்கும்போது இதுதான் படிச்சிருக்கேன், இதுதான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒருத்தர் கூட தப்பாக எல்லாருமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதன்படிதான் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துகிட்டு அதை வந்து சரிபார்த்து அவங்களுக்கு வந்துட்டு தேர்தல் அளிக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. சரியா? இன்னைக்கு தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க ஜெயிச்சு இன்னைக்கு 108 பேர் வந்து சட்டசபைக்கு உள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு என்னத்தையாச்சும் பேசணும், என்ன எதையாச்சும் பேச கண்டென்ட் இல்ல. ஆளுங்கட்சி அவங்க போயிட்டாங்க. ஆளுங்கட்சி அவங்க டிவிக்கு அவங்கள பத்தி எல்லாருமே வந்துட்டு குற்றத்தை அடுக்கணும். அதாவது ஆளுங்கட்சி அவங்க, அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க எல்லாருமே எதிர்கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சி வந்து அலையா அள்ளி போடுறாங்க. என்ன அப்படின்னா வேற வேலை இல்லை, வேற வந்துட்டு வேற வேலைன்னா வேற கண்டென்ட் இல்ல. வேற கண்டென்ட் இல்லாம இன்னைக்கு வந்து பிடிச்சிருக்க கண்டென்ட் வந்து தப்பான பொய்யான படிப்பு. இப்ப என்ன ஒரு கேள்வி ஏற்படுது அப்படின்னா, பொய்யான படிப்பு. இப்ப டாக்டர்னு போட்டிருக்காங்க, டாக்டர்னு போட்டு எதுவும் பிளாக்ல எதுவும் மாத்திரை வைக்கிறாங்களா? இல்ல பிளாக்ல எதுவும் ஊசி போடுறாங்களா? அதுவும் கிளினிக் வச்சு நடத்திருக்காங்களா? இல்ல போலி டாக்டர் வேலை எதுவும் பார்த்துருக்காங்களா? இல்ல அப்புறம் என்ன மக்களை ஏமாத்துனாங்க? இல்ல ஒருவேளை வந்துட்டு தேர்தலில் போட்டிடுறதுக்கு இதெல்லாம் படிச்சிருக்கணும், இந்த மாதிரி டிகிரி தான் எடுத்திருக்கணும், அவ எடுத்துதான் தேர்தலில் போட்டிட முடியும் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருந்து அவங்க வந்துட்டு போலியா நான் வந்துட்டு இதை படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன்னு சும்மா மக்களை வந்து ஃப்ராடு பண்ணி மக்களை ஏமாற்றி என்ன தேர்தல் நின்று வென்றுட்டாங்களா? அப்படி எதுவும் ஏமாத்திட்டாங்களா? இல்ல தேர்தலில் போட்டிடுறதுக்கு படிப்பு தகுதி கிடையாது, என்ன படிப்பு வந்து தேவையில்லை. ரெண்டாவது வந்துட்டு அவங்க படிச்ச அந்த டிகிரியை வச்சு எதுவும் ஃப்ராடு பண்ணல. அப்படி இருக்கும்போது மக்களை ஏமாத்திட்டாங்கன்னு இன்னைக்கு வந்து கொந்தளிக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு என்னன்னு ரீசன் தெரியல. கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க. மக்கள் வந்து படிப்பை பார்த்து ஓட்டு போடல. தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். படிப்பை பார்த்தோ இந்த அந்த வேட்பாளருடைய முகத்தை பார்த்தோ இன்னைக்கு வந்து வாக்கு செலுத்தி வெற்றி பெறல. விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுடைய அந்த முகத்துக்காக தான் இன்னைக்கு வந்துட்டு 108 எம்எல்ஏக்கள், அதாவது 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு வந்து உள்ள போயிருக்காங்க, சட்டசபைக்குள்ள போயிருக்காங்க. ஏன்னா படிப்பை பார்த்தோ அவங்க படிக்கவே இல்லை. எல்லாருமே வந்துகிட்டு 10th கீழே தான், அதாவது 8வது 9வது தான் படிச்சிருக்காங்க. அப்படின்னாலுமே வாக்கு செலுத்திருப்பாங்களா? மக்கள் வாக்கு செலுத்தாம இருக்க போறாங்களா? இல்ல அவங்களுடைய ஆவணத்துல அவங்க தேர்தல் ஆணையத்தை கொடுத்த அந்த ஆவணத்துல வந்துட்டு கரெக்டா இருக்கு எல்லாமே. அப்படின்னா அதை நீங்க நீங்களே அதையும் சொல்லிக்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா வந்துட்டு இங்க வந்துட்டு நேம் போர்டுல வந்துட்டு வேட்பாளர் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு டாக்டர்னு போட்டிருந்தாங்க, அது வந்து ஃப்ராடு கிடையாது, அது வந்து கிரைமா, அது வந்து குற்றத்துல வருமா? மிகப்பெரிய குற்றமா? அது இல்ல அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்க தெரியுது. அப்புறமா அது வந்து குற்றம். மக்கள்கிட்ட போய் நான் டாக்டர் படிச்சிருக்கேன் என்னை நம்புங்க அப்படி சொன்னா தான் அது குற்றம். சரியா? நான் வந்து இன்ஜினியர் படிச்சிருக்கேன், அந்த வேலையை விட்டுட்டு உங்களுக்காக பணி செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் நின்றா தான் அது குற்றம். சரியா? தேர்தலில் போட்டியிடுவதற்கு இந்த தகுதி இருக்கு, அந்த தகுதி என்ற இருக்கு, எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டு வென்றதுக்கு பின்னாடி இந்த தகுதி இல்ல, மக்கள் வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாதான் வந்துட்டு குற்றம். சரியா? அங்கே தேர்தல் ஆணையத்துல கொடுத்தது கரெக்டா கொடுத்துருவாங்க. சரியா? இங்க ஒரு சில பேர் வந்துகிட்டு இந்த மாதிரி அவங்க பேருக்கு பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு வந்து சூறாவளியா சுத்தி தமிழ்நாட்டே வந்துகிட்டு சோசியல் மீடியா ஆக்கிரமிச்சு அந்த சூறாவளியில வந்து இன்னைக்கு சுழண்டுகிட்டு இருக்கு இந்த வதந்தி. சரியா? மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்துகிட்டு
அவங்களுடைய படிப்பை பார்த்தோ, அவங்களுடைய குணத்தை பார்த்தோ, அவங்களுடைய கலரை எதையுமே பார்க்கல. மக்கள் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்தை பார்த்து தான் வாக்கு செலுத்திருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு மக்களுடைய பிரதிநிதி ஆயிட்டாங்க. அவங்களுடைய மக்கள் பிரதிநிதி. அவங்க படிப்பையோ அவங்க ஃப்ராட் பண்ணாங்க அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது, அதெல்லாம் அடுத்த விஷயம். இனிமேல் அவங்க என்ன பண்ண போறாங்க மக்களுக்கு, இனிமேல் அவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன செயல்ல செய்ய போறாங்க அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய இருபெரும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுங்கட்சி அதிமுக திமுக ரெண்டு பேரையும் பின்னுக்கு தள்ளிட்டு இன்னைக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு வாக்கு செலுத்திருக்காங்க. மக்கள் வாக்கு செலுத்தி மிகப்பெரிய ஒரு தனிப்பெரும் கட்சியாக டிவிக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு டிவிக்கு வந்து தனிப்பெரும் கட்சியா வந்துட்டு மக்கள் வந்து இன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. மக்களோட அங்கீகாரத்தை மதிக்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய கடமை. சரியா? மக்கள் ஜனநாயகம் மக்களுடைய அந்த வாக்கை மக்களுடைய தீர்ப்பை ஏற்று மதித்து நடக்கணும். அதுதான் வந்து ஜனநாயகத்தின் கடமை. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பொறுப்பெடுத்து 10-15 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பூரா பறக்குது. ஃப்ராடு பண்ணிட்டாங்க, 10 பொய்கள் 8 பொய்கள் 7 பொய்கள். என்ன 7 பொய்கள் 8 பொய்கள்? அதெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்னி திருடுறாங்க, அந்த மணல் அழுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அதெல்லாம் வந்துட்டு 10 நாள்ல வந்து அடுக்குறீங்க. இதெல்லாம் வந்துட்டு முறை கிடையாது. இனிமேல் வந்துட்டு காலம் வந்துகிட்டு இனிமேல் வந்துட்டு வரக்கூடிய நாட்கள் தான் வந்துட்டு அவங்க யாரு அப்படிங்கிற வந்துட்டு நீ காட்ட போகுது. மக்கள் வந்துகிட்டு அவங்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அவங்க வந்து வென்றிருக்காங்க, சிஎம் ஆயிருக்காங்க, எம்எல்ஏ ஆயிருக்காங்க, அமைச்சர் ஆயிருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல அவங்களுடைய வேலைகள் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலை வந்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல உங்களை பாக்குறேன். டாடா, பை பாய். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.